ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன் என்னோடய மல்லி செடியெல்லாம் எவ்வளோ அழகாக முட்டுட்ருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக 5 ஃப்ளவர்ஸாக வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், புறா என்ன பண்ணியிருக்கு பாருங்களேன். நான் வந்து என்ன பூவுது சூரியகாந்தி பூ விதை போட்டு வாங்கி வச்சுருந்தேங்க. எப்படி கட் பண்ணி போட்டு போயிருக்கு பாருங்கள். ரொம்ப மோசமாக இருக்குப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் ரொம்ப அழகாக ஒரு முட்டைக்காக ஒரு பேஸ்கெட் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். இதுக்கு மூடி போட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. மீஷோவில் 135 சம்திங் தான். ரொம்ப ரொம்ப கம்மி ரேட் தான். பட் ஆனால் இது அழகாக முட்டை ஒரு 20 முட்டைக்கு மேலே அடுக்கி வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கவே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். லிங்க் வேணால் நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கே. வச்சா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 20 முட்டை அடுக்கி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு இப்போதைக்கு 10 முட்டை தான் வாங்கிட்டு வந்தேன். அழகாக இப்படி அடுக்கி வச்சுக்கலாம். அந்த ஹென் மாதிரி இருக்கிற ஒரு கம்பியில் இருக்குல்ல, அதுதான் வாங்கணும்னு நினச்சேன். எனக்கு என்னமோ இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இதை வாங்கினேன். இங்கே பாருங்கள், கோழி அடைக்காக்கிற மாதிரி அழகாக உள்ளே வச்சாச்சு. இது மேலே இது மாதிரி மூடி போட்டுட்டு கிச்சனில் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். தேவைன்னா ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வெறும் 10 முட்டை தான். இன்னும் கூட 15 முட்டை வைக்கலாம். 10 முட்டை இன்னும் எக்ஸ்ட்ரா வைக்கலான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அழகாக கிச்சனில் நான் வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டேன் பாருங்கள். இது ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது, அதனால் சரி நான் வாங்கினேன்.